Hi friends, இப்போ பாத்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 68 சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் வந்து மெயினா ரெண்டு டீமும் குவாலிஃபை ஆகுறதுக்கான மெயினான மேட்ச். எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் ஸ்டாட்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இந்த மேட்ச் தான் நம்ம தோனி விராட் கோலி ஒன்னா பிளே பண்ண போற மேக்சிமம் கடைசி கேமா கூட இருக்கலாம். ஸோ இந்த மேட்சோடைய ஃபுல் இது அனாலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது கம்ப்ளீட்டா பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகி போகும். ஒரு ஸ்லோ டெலிவரி போட்டு பண்ணா கூட லைட்டா எட்ஜ் வாங்கினாலும் 4-6 வந்து போகிற மாதிரியான பிச் கண்டிஷன் இது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் ரெயினால பாதிக்கப்பட்டா கூட அவங்க வந்து அந்த காரணத்தை மைண்ட்ல வச்சு அதிகமாக எடுப்பாங்க. இப்போ ஒருவேளை பேட்டிங் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க இதுல 72 டைம் வின் பண்ணிருக்காங்க. செகண்ட் வின் பண்ணவங்க 87 வின் பண்ணிருக்காங்க. 150க்கு பிலோ 49 டைம் பண்ணிருக்காங்க. ஸோ பவுலினும் ஒரு டைம் அந்த பிச்சுக்கு தக்கனும் அந்த பிளேயர்ஸ் பவான குத்தி போடுறப்போ ஒரு விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 170 to 189 பாத்தீங்கன்னா ஒரு 34 டைம்ஸும் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 170 to 180 வரை அதிக வாய்ப்பு இருக்கு. ஹை ஸ்கோர் இந்த தடவை 287 அடிச்சிருந்தாங்க. அதை வந்து ஆர்சிபி வந்து நல்ல க்ளோஸா வர சேஸும் பண்ணிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டியூ இருக்கு, பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகல அப்படின்னா அவங்களுடைய பேட்ஸ்மேன்கள் வந்து லாஸ்ட் வர அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்டா 6 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் வந்து 16 விக்கெட்டும் ஃபேசர்ஸ்க்கு 55 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபேசர்ஸ் வந்து 27 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 28 விக்கெட்ஸ் அந்த லாஸ்ட் டெத் ஓவர்ல வந்து விக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஃபால் ஆயிருக்கு. ஹெட் எடுத்துட்டீங்கன்னா சிஎஸ்கே டீம் வந்து இவங்களை நல்லாவே டாமினேட் பண்ணிருக்கிறாங்க. அது ஆர்சிபி கிரவுண்ட்லயும் சரி அதர் வென்யூலயும் சரி. ஏன்னா அவங்க வந்து நல்ல சேசினும் பண்ணிருக்கிறாங்க, அதே மாதிரி பவுலிங் போட்டு டிஃபனும் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அந்த இதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இப்போ சப்போஸ் மழை பெய்யுது ஓவரை குறைச்சிட்டாங்கனாலும் அவங்க ஹிட் பண்றதுக்கான பேட்டிங் லைனப் நிறைய இருக்கு. பவுலிங் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நியூ பவுலர்ஸை வச்சுதான் உள்ள வராங்க. ஸோ பிளேயர்ஸுக்கு வந்து இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது கூட பெரிய அளவுக்கு அதுவே ஒரு த்ரெட்டா இருக்கும். வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லயும் சரி சிஎஸ்கே வந்து நல்லாவே வின் பண்ணிருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆர்சிபிக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி டீம் வந்து கண்டிப்பா பண்ணுங்க. இப்போ மேக்ஸிமம் பாசிபிள் பிளேயிங் 11 சிஎஸ்கே பாத்தீங்கன்னா கெய்க்வாட், ரவீந்திரா, மிச்சல், டூபே, ஜடேஜா, ரிஸ்வி, தோனி, ஷார்துல் தாக்கூர், தீக்ஷனா, தேஷ்பாண்டே, எஸ் சிங்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா சாட்னர் உள்ள வருவாங்க. அப்படி இல்லைன்னா கிளெசன் வந்து உள்ள வருவாங்க. மேபி இம்பாக்ட் பிளேயரா கூட வரலாம். இப்ப சப்போஸ் பேட்டிங்ல டாமினேட் ஆயிடுச்சு சிஎஸ்கே வந்து இப்ப வந்து ஆர்சிபி வந்து பவுலிங் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா வேணா பேட்டிங்ல வந்து அடிஷனலா இப்ப ஒரு வேலை ரகானேயவோ இதை அந்த மாதிரி பண்ணிக்கிடுவாங்க. இப்போ சென்னையிலயும் மொயின் அலி வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி ஆர்சிபில வந்து வில்ஜாக்ஸ் வெளியே போயிட்டாங்க. வில்ஜாக்ஸுக்கு பதிலாக கண்டிப்பா மேக்ஸ்வெல் தான் உள்ள வருவாங்க. ஏன்னா இந்த கிரவுண்டை பத்தியான ஃபுல் இது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்படி பிளே பண்ணணுங்கிற ஒரு இதுல வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்க வந்து மேக்ஸ்வெல் எல்லாம் வந்து இது பண்ணி இறக்குவாங்க. இதுல வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த லைனப்ல தான் இவங்க போவாங்க. அதிகமா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த டீம் வச்சு அவங்க நல்லா வின் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் வேணா இந்த இம்பாக்ட் பிளேயர்ல வேணா கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் வச்சும் தான் நம்ம அந்த டீம் மேக்கிங் வீடியோ, வென்யூ ப்ராக்ரஸ், பவர் பிளே ப்ராக்ரஸ், பிளேயர்ஸுக்கு இருக்கான த்ரெட்ஸ், யார் எப்படி இந்த இடத்துல பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வச்சு அந்த வீடியோ உருவாக்குவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாட்ஸ் வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து நான் பண்ணுவேன். அதுல வந்து ஏன் நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சொல்றோம், ஏன் செகண்ட் இன்னிங்ஸ்ல சொல்றோம், ஏன் இந்த பிளேயருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து தெளிவா இன்னும் தெரியும். இப்போ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கெய்க்வாடும் ரவீந்திராவும் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் வந்து இந்த மேட்ச்ல கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிச்சை பொறுத்தவரை ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பா நல்லா பிளே பண்ணுவாங்க இந்த கிரவுண்ட்ல. அதுவும் சேசிங் பண்றாங்க அப்படின்னா பண்ணுவாங்க. ஆனா ஆர்சிபிக்கு பெரிய அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. சோ ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர் வந்து இப்போ ரவீந்திரா இருக்கிறாங்க, இவங்க சிவன் டூபே இருக்கிறாங்க. சோ இவங்க டாப் ஆர்டர்ல வர்றப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுல 2 பேர்ல இந்த மேட்சை பொறுத்தவரை ரவீந்திரா வந்து நியூசிலாந்து பிளேயர்னால ஸ்மால் கிரவுண்ட் இதுலனாலும் அவரால் பிளே பண்ண முடியும். ஹெட் டு ஹெட் வென்யூ ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க வந்து கெய்க்வாட் வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு நல்லாவே வச்சிருக்கிறதுனால அவரை வந்து நீங்க ஒரு டீம்ல மஸ்டா நீங்க வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். இப்போ
டேரி மிச்சல், சிவம் டூபே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே லைனப்ல இறங்குறாங்க அப்படின்னா டேரி மிச்சல் ஒன் டவுன் வந்துருவாரு. இப்ப ஒன் டவுன் வர்ற பட்சத்துல டேரி மிச்சல் கண்டிப்பா ஒரு வந்து உங்களுக்கு ட்ரீம் டீம் அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாரு. அவர் எந்த கேட்டகரியில வருவாரு அப்படிங்கறத வச்சும் நம்ம கன்ஃபார்மா சொல்லுவோம். இப்ப சிவம் டூபே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல அவருடைய ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு. ஹிட்டுகட்ல நல்லா பண்ணிருக்கிறாரு. சோ இவரு இல்லைன்னா ரவீந்திரால கண்டிப்பா ஒருத்தங்க பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இந்த மேட்சை பொறுத்தவரை. அதே மாதிரி இந்த நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து இந்த கிரவுண்ட்லயும் நல்லா விளையாட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்மால் கிரவுண்ட்ல இவங்க டேரி மிச்சல், இந்த மேக்ஸ்வெல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க மேக்சிமம். ஸோ இந்த டேரி மிச்சல் வந்து அதாவது ஓப்பனிங் பண்றாரு, அதாவது அவருடைய இது வந்து சேசிங் பண்ணும்போது நல்லா தான் பேட்டிங் பண்றாரு. அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க சிஎஸ்கே பண்ணா கூட நல்லா பண்றாரு. இப்போ இந்த சமீர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா இந்த பிச்சில் ரொம்ப முக்கியமானவரா இருப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல இப்ப சப்போஸ் டாப் ஆர்டர் அவுட் ஆறாங்கன்னா கண்டிப்பா இவர் பண்ணுவாரு, விக்கெட்டும் எடுத்து கொடுத்து உங்களுக்கு பண்ணுவாரு. அதே மாதிரி சமீர் ரிஸ்வி எப்படி நீங்க டீம்ல எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருவேளை பெங்களூர் டீம் வந்து டாமினேட் பண்றாங்க, சிஎஸ்கே டீம்ல டாப் ஆர்டர் ஒரு 3 பேர் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சமீர் ரிஷியை நீங்க மஸ்ட் பிக்கா எடுத்து நீங்க கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பிச்சு கண்டிஷன்ல பேட்டிங் பிச்சில் அவர் கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அவருடைய வென்யூர் இது வந்து நான் ஹெட்டுகர் மாத்தி போட்டேன். ஆனா ஐபிஎல் அவருடைய டொமஸ்டிக் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா டொமஸ்டிக் T20ல இவர் வந்து நல்லாவே ஹிட் பண்ணுவாரு. இந்த மாதிரி கிரவுண்ட்னா அவர் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. சப்போஸ் லைனப்ல டாப் ஆர்டர் ஒரு வேளை இருந்தாருன்னா கண்டிப்பா சிவிசி கொடுத்து நீங்க ட்ரை எம்எஸ் தோனியை பொறுத்தவரை இந்த சின்னசாமி ஸ்டேடியத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட பேட்டிங் இதே வேற மாதிரி இருக்கும். அவரோட ரன் ஸ்ட்ரைக் பண்றது, அந்த அவருடைய ஃபீல்டிங் இது பண்றது, அவருடைய இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை கிளாஸ்ல வச்சிருப்பாங்க. அவருக்கு இந்த கிரவுண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. ஆனா அவருடைய பேட்டிங் ஆர்டர் தான் ரொம்ப பின்னாடி வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆர்சிபி ஒருவேளை இந்த மேட்ச் வின் ஆவாங்க அப்படிதான் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது. ஆனா அவங்க வின் ஆனா சாதாரணமா வின் ஆக கூடாது, நல்ல ரன் ரேட் வச்சு வின் ஆனாதான் அவங்க குவாலிஃபை ஆக முடியும். இல்லைன்னா வின் ஆனா கூட நம்ம தான் குவாலிஃபை ஆகிற மாதிரி ஆயிரும். சோ இப்போ அந்த இடத்துல தோனி வந்து கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க, அவங்க லாஸ்டா தான் வருவாங்க. சோ இந்த இடத்துல நீங்க தோனியா இல்ல தினேஷ் கார்த்திகான்னு வர்றப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாரு தினேஷ் கார்த்திக் பண்ணா நீங்க தினேஷ் கார்த்திகை எடுத்து பண்ணுங்க. ஒருவேளை சேசின் வந்து பண்றாரு தோனி, எம்எஸ் தோனி பண்றாரு அப்படின்னா நீங்க சிஎஸ்கேல நிறைய பிளேயர்ஸ் அவுட் ஆயிருவீங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எம்எஸ் தோனியை எடுங்க. அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்சை பொறுத்தவரை பண்ணுவாரு. ஷார்துல் தாக்கூரை பொறுத்தவரை இந்த இடத்துல இந்த கட்டர் பால், வேரியேஷன் பால், இந்த மாதிரி ஸ்விங் பண்ற பால் வந்து எட்ஜ் ஆகி விக்கெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாருன்னா இவர் நல்ல மஸ்டா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இப்போ இவர் வந்து டெத் ஓவர் போடுறாரு, ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இவரோட வேரியேஷன் பண்றது இந்த பிச்சுக்கு செட் ஆகும். சம்ரஜித் சிங், தேஷ்பாண்டே. இப்போ இந்த தேஷ்பாண்டே நீங்க எப்படி எடுக்கலாம்னா, தேஷ்பாண்டே வந்து இப்போதைக்கு அவர் தான் டெத் ஓவர் பவுலரா இருக்கிறதுனால அவர் லாஸ்ட்ல எப்படியாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறப்போ ஒரு 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வந்துடுறாரு. ஆனா பொதுவா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ் தான் கொஞ்சம் நல்லா பவுலிங் போடுவார் அந்த பவர் பிளேல. இப்போ இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாலும் டெத் ஓவர்ல விக்கெட் எடுக்கிறாரு, செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாலும் எடுக்கிற அந்த இது இருக்கு. இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் போட்டா நீங்க வந்து இவரை மஸ்டா எடுக்கிற மாதிரியான கண்டிஷன் ஆயிரும், அப்படியே நீங்க எடுக்கலாம். ரெண்டாவது இந்த சம்ரஜித் சிங் வந்து எப்படி பண்றாருன்னா அவர் ஃபுல்லா ஷார்ட் பிச் பவுலிங் தான் போடுவார், ஷார்ட் பிச்சிலேயே தான் வேரியேஷன் பண்றாரு, ஷார்ட் பிச்சிலேயே தான் எல்லாம் செய்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவுட் ஆக யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் விராட் கோலிக்கோ ஃபேஃபுக்கோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் பிச் வந்து கொஞ்சம் வீக் ஆகும், அந்த நேரத்துல அவங்க விக்கெட் எடுப்பாங்க. அப்படிதான் இவர் 3 விக்கெட் 2 விக்கெட் வந்து மாறி மாறி எடுக்கிறாரு. சப்போஸ் எட்ஜ் ஆகி அடிச்சாங்கன்னா 6-4 தான் போகும், ஆனா அந்த மாதிரி டாப் எட்ஜ் ஆகி அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ சம்ரஜித் சிங்கை நீங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா எடுத்து ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, அவர் எந்த கேட்டகரியில எப்படி வருவாருன்னு நம்ம இன்னும் டீப்பா சொல்றோம். அதே மாதிரி தீக்ஷனா, இப்போ மோயின் அலி இல்லாதனால தீக்ஷனா 4 ஓவர் போட்டுருவாங்க. இப்போ ரெண்டாவது இந்த மேட்ச்ல கண்டிப்பா கிளெசனை உள்ள கொண்டு வருவாங்க. ஒன்னு கிளெசன், ஏன்னா மோயின் அலி போயிட்டதுனால ஒன்னு கிளெசன் கொண்டு வருவாங்க, இல்ல சாட்னர் கொண்டு வருவாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தீக்ஷனா இருக்கிறாங்க, ஜடேஜா இருக்கிறாங்க, ரவீந்திராவை வேணா கூட அவங்க பவுல் பண்ண வைக்கலாம். சோ சாட்னரை வச்சுட்டு இவங்க கிளெசனை மஸ்டா கொண்டு வருவாங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக. சோ கிளெசன் வந்து டெத் ஓவரும் போடுவாரு, பவர் பிளே ஓவரும் சம்டைம்ஸ் போடுவாரு, அப்போ அவர் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த தீக்ஷனா வந்து எப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு
அப்படின்னா இவர் நல்ல ஒரு பவுல் அந்த அந்த ஆரம்பத்துல விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டிஃபரன்ஷியலா வந்து பவுலிங்கை வந்து மாத்தி மாத்தி போடுவாரு. இப்போ ஆர்சிபியில வந்து ஃபேஃப் டு பிளஸிஸ், விராட் கோலி இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து டாப் ஆர்டர்லயே வந்து புரோக் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மேட்சை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா இப்போ ஒருவேளை ரவீந்திராவும் ஓவர் போடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்குறாங்க, இந்த அவர் வந்து ஸ்பின்னை நம்பி ஓவர் கொடுக்குறாங்கன்னா விராட் கோலி அந்த லெஃப்ட் ஆர்ம் இதுல கொஞ்சம் வீக்கா இருப்பாரு. ஆரம்பத்துல அந்த விக்கெட்டை எடுக்கணும்னா அப்படி போட்டு அந்த விக்கெட்டை எடுத்துடலாம். அந்த மாதிரி அவர் பண்ணாருன்னா விராட் கோலி ஆரம்பத்துல அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து சேசிங் நல்லா பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அவர் அந்த இன்னிங்ஸ் அவரால் குரோத் கொண்டு போக முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா இப்போ நீங்க ரிஸ்கா விடுவீங்க அப்படின்னா நீங்க ஃபேஃபை விட்டுட்டு கூட விராட் கோலியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ராஜத் பட்டிதார் வந்து இப்ப என்ன கண்டிஷன்ல அவங்க டீம் அவங்களை இறக்கி விடுறாங்க அப்படின்னா, இப்ப சப்போஸ் ஃபேஃபோ விராட் கோலியோ அவுட் ஆயிட்டாங்க, அப்போ ஸ்கோர் டவுன் ஆகக்கூடாது. நீங்க போய் அடிக்க மட்டும்தான் செய்யணும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் 4 and 6 ரன்ஸை ரொட்டேஷன் கூட பண்ண வேண்டாம், அடிச்சுட்டே இருக்கணும். இதுதான் அவரோட ரோல். அவர் வருவாரு, 20-25 பால் பிடிப்பாரு, 50-52. இப்ப அவரோட ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா 52-50, 55-52 அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய இதை மாத்திட்டாங்க. சோ இப்படிதான் அவர் பண்ணுவார். இந்த மேட்சும் அதை தான் பண்ணுவார். அவர் வந்து ஸ்பின் வந்து நல்லா பிளே பண்றாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் கொஞ்சம் நல்லா பண்றாரு. ஒரு சின்ன அந்த இன்ஸ்விங் அதுல கொஞ்சம் வீக்கா இருக்காரு, அதையும் பண்ணிட்டாருன்னா இந்த மேட்சை இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா இருப்பார். ரெண்டாவது, கேமரான் கிரீன் வந்து நல்ல பவுலிங்கும் போடுவாரு. அதே மாதிரி வென்யூவை பொறுத்தவரை ஒரு 3 விக்கெட் வரை எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்ல வந்து இவங்க கூட 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங்ல உங்களுக்கு ஒரு விக்கெட்டும் ஒரு 20 ரன்ஸ் எடுத்தாருன்னா ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கு இவர் உறுதியா வரதுக்கு ஒரு வாய்ப்பு. பேட்டிங் டாப் ஆர்டர் வருவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இந்த மேட்ச் கண்டிப்பா வருவார். வில் ஜாக்ஸுக்கு பதிலாக அவர் தான் அவங்க வந்து எடுப்பாங்க. பவுலிங்ல வந்து பண்ண மாட்டாங்க. மேக்ஸ்வெல் கண்டிப்பா ஒரு 2 to 3 ஓவர்ஸ் போடுவாரு. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா போடுவாரு. இல்ல அந்த நேரத்துல ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா 4 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ரெண்டாவது, அவருக்கும் ஒரு வீக்னஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம டீம் மேக் இன் வீடியோ இன்னும் நம்ம தெளிவா சொல்லலாம். அவர் நல்லா அடிக்கவும் செய்வாரு, அவுட்டும் ஆயிடுவாரு. சப்போஸ் சேசிங் பண்றாரு அப்படின்னா மேக்ஸ்வெல் இந்த மேட்ச்ல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மைபல் லூமரெல்லாம் தினேஷ் கார்த்திக்லாம் எந்த மாதிரி கேட்டகரியில நீங்க எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஆர்சிபில டாப் ஆர்டர் அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல இவங்களை நீங்க உள்ள வச்சு நீங்க எடுக்கலாம். தினேஷ் கார்த்திக் ஹை பெர்சன்டேஜ் இதுல இப்ப இருக்காரு. சோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா ஒரு வாய்ப்பு இவர் இப்போ அவங்க அவுட் ஆகுற பட்சத்துல ஒரு 15-16 ஓவருக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்கும். ஓரளவு அடிச்சுட்டு ட்ரீம் இதுலயும் அடிப்பார். இல்ல இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாரு அப்படின்னா, இப்போ டாப் ஆர்டர் எல்லாம் ஃபெயிலியர் ஆவாங்க, ஒரு 3-4 விக்கெட் போயிரும் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் தான் அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். சோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா கூட நீங்க தினேஷ் கார்த்திகை வந்து ஒரு சும்மா டீம்ல எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இவரையும் தோனியையும் நீங்க அந்த கண்டிஷன்ல தான் எடுக்கணும். தோனியை வந்து சிஎஸ்கே லாஸ் ஆகிற மாதிரி எடுத்து பாருங்க, தினேஷ் கார்த்திக் ஆர்சிபி லாஸ் ஆகிற மாதிரியான கண்டிஷன்ல எடுத்து பாருங்க. மஸ்டா ஒரு விக்கெட் கீப்பர் வைக்கணுங்கிற ஒரு இதுல நீங்க தினேஷ் கார்த்திகை வந்து வைக்கலாம். இந்த ஸ்வப்னல் சிங் வந்து பாத்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜ்ல இருப்பாரு. இவர் தான் ஸ்டார்டிங் ஓவரே போடுவார். அந்த ஸ்விங் பண்றதுல கொஞ்சம் இந்த ரவீந்திரா வீக்கா இருக்காங்க. ஆனா இந்த மேட்ச்ல வந்து அவர் அடிச்சிருவார், அடிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு ஸ்டார்டிங்லயே. அதே மாதிரி இந்த கரண் சர்மா வந்து நம்ம சிஎஸ்கே கூடயும் பிளே பண்ணியிருக்கிறாங்க, இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பிளேயர் பத்தி அந்த அனலைசிஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாரு கரண் சர்மா, பவுலிங் போடுறாரு அப்படின்னா ஒரு 1 to 2 விக்கெட் எடுக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபெர்கசன், யாஸ்தயால், இந்த ஃபெர்கசனும் கிட்டத்தட்ட ஷார்ட் பிச்சில் தான் நிறைய பால் போடுவார். ஸோ இவரும் அந்த எஸ்ஸிங்கும் பார்த்தீங்கன்னா இதே கேட்டகரியில உள்ளவங்க தான். அவர் பால் அடிச்சா பெருசா அடிச்சிருவாங்க, அப்படி இல்லைன்னா அந்த டாப் எட்ஜ் ஆகி அவுட் ஆயிடுவாங்க. அந்த பால் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் பண்றப்போ, இன்ஸ்விங் பண்றப்போ ஒரு அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி யாஸ்தயால் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் வந்து பொதுவாக நல்லா போடுறாரு. 3 விக்கெட் 2 விக்கெட் அந்த வேரியேஷன் நல்லா பண்ணுவார். அவர் இந்த தீபக் சகர் மாதிரி நல்ல அவர் ரைட் ஹேண்டர்ல லெஃப்ட் ஹேண்டட் பவுலிங்ல நல்ல இன்ஸ்விங் கொண்டு வருவார், அவுட் ஸ்விங் கொண்டு பண்ணுவாரு, வேரியேஷன் பண்ணுவாரு, கட்டர் பண்ணுவாரு. ஸோ ஒரு 1 or 2 விக்கெட் எடுக்க செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அவர் போடுறாருன்னா ஒரு மஸ்ட் இதான் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சிராஜை பொறுத்தவரை சிஎஸ்கேயோட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா லோவா தான் இருக்கும்.
ஏன் அப்படின்னா சிராஜ் பால்ல வந்து டாப் ஆர்டர்ல பெரிய அளவுக்கு வீக் யாருமே கிடையாது. அவர் டாப்ல தான் பவர் பிளேல போடுவாரு. அடுத்த டெத் ஓவருக்கு வரதுக்குள்ளேயும் அவர் ஓவர் அடிக்க தான் பாக்குறாங்க. ரெண்டாவது ஒருவேளை ரவீந்திராக்கு அந்த மாதிரி அந்த அவுட் ஸ்விங் போடுவாரு, அந்த மாதிரி ஷார்ட் பிட்ச்ல போட்டு அவுட் ஆனா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாதான் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. இதே செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அவர் விக்கெட் வந்து பெரிய அளவுக்கு பண்ணுவாரான்னு. ஒருவேளை அவருடைய பெர்சன்டேஜ் டவுன் ஆகுது, அந்த கேட்டகரியில வேற யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம இன்னும் டீம் மேக்கிங் வீடியோல தெளிவா பார்ப்போம். இது பொதுவா ஒரு சிவிசி ஆப்ஷன் தான். நம்ம இன்னும் அந்த டீம் மேக்கிங் வீடியோ பண்றப்போ நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுப்போம், இவங்க யார் இந்த கேட்டகரியில ஃபிளாப் ஆவாங்க, யாருக்கு இன்னும் த்ரெட் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னும் முழுசா அந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டும் அதை நீங்க பாருங்க. விராட் கோலியை பொறுத்தவரை இந்த கிரவுண்ட்ல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க, எல்லாம் இருக்கு. ஆனா அவர் ஸ்டார்டிங் அந்த சிஎஸ்கே கூட எப்பவுமே அந்த ஸ்டார்டிங் ஒரு இதுல அவுட் ஆக பாப்பாரு. அப்படி அந்த ஸ்டேஜ்ல அவுட் ஆக்கிட்டாங்கன்னா அவர் கம்ப்ளீட்டா ஃபிளாப் ஆக கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. இது முக்கியமான மேட்ச். சப்போஸ் இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரியான இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் அந்த டீம் மேக்கிங் வீடியோல நான் தெளிவா சொல்றேன். யார் யார் கிட்ட இருந்து த்ரெட் இருக்கு, ஜடேஜா கிட்ட இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளெசன் பால்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு இவரு. சோ அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கு. அதே மாதிரி கெய்க்வாடு பாத்தீங்கன்னா இந்த யாஸ் டயால் பால்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம இன்னும் அதை பத்தி டீப்பா பார்க்கலாம். இவங்க எல்லாம் சேஃப்டி பிக்ல தான் இருக்காங்க. கெய்க்வாடு, மிச்சல், ஜடேஜா, கேமரான் கிரீன், சிவம் டூபே. அதுக்கு சிவம் டூபே நம்ம ஆர்சிபிக்கும் பிளே பண்ணதுனால அவருக்கு அந்த கிரவுண்டோடைய இதுவும் தெரியும். இப்ப ரிஸ்கி பிக் பாத்தீங்கன்னா ரவீந்திராவை ஏன் சொல்றோம்னா அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் கம்மியா இருக்கு. ஆனா இந்த கிரவுண்ட் வந்து ஒரு ஸ்மால் கிரவுண்டுனால ஒரு நியூசிலாந்து பிளேயர்ஸ் இங்க நல்லா விளையாடுவாங்க. அதுவும் லெப்ட் ஹேண்டரா இருக்கிறதுனால ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. இவரு மிச்சல் உறுதியா இருக்கு. சோ இப்ப ரவீந்திரா அந்த ரிஸ்கி இதுல இருக்கிறாங்க. ஃபேர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் பண்றாரு. மேக்ஸ்வெல் வந்து கிட்டத்தட்ட ஒரு புதுசா வர மாதிரி வராரு. மேக்ஸ்வெல்லோடைய ஸ்ட்ராங் இது என்னன்னா ஒரு ஸ்மால் கிரவுண்டு அப்படின்னா அந்த இடத்துல அவர் வந்து பெருசா பிளே பண்ணுவார். ஆனா இந்த இதுலதான் அவர் வந்து சொதப்புறாரு கொஞ்சம். ஆனா பொதுவா அவர் வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ல நல்லா பண்ணுவாரு. சேசிங் பண்ணா ஒரு ரிஸ்க் வந்து கொடுத்து எடுக்கலாம். சமீர் ரிஸ்வி வந்து ஒருவேளை சிஎஸ்கே வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க அந்த மாதிரியான கண்டிஷன் இருக்குன்னா சமீர் ரிஸ்வி வந்து இறங்கி போய் அடிக்க மட்டும்தான் செய்வார். சமீர் ரிஸ்வியும் ரிஸ்கி பிக்கு தான். பட்டிடாரை கூட நீங்க அதுல எடுக்கலாம். ஏன் அப்படின்னா ரெண்டு பேரோட ரோலும் கிட்டத்தட்ட சிஎஸ்கே இவங்களை வச்சிருக்கிற மாதிரி அவங்கள வச்சிருக்காங்க. ரன் போதா கம்மியா நீ போய் அடின்னு அடிக்கணும், இதுதான் அவங்களோட ரோலு. ஆனா பட்டிடார் வந்து ஓபன் வர்றதுனால அவருக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும். இவருக்கு பொறுத்தவரை இந்த மேட்ச்ல அவர் வந்து ஒரு 2 டவுன் 3 டவுன் தான் வருவாரு. சோ ஸ்பின்ல விக்கெட் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா இவரு கொஞ்சம் நல்லா பிளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. மேலும் நம்ம இதுக்கு அடுத்து வர டீம் வீக்கெண்ட் வீடியோல இது இன்னும் நம்ம பிளேயர்ஸ் பத்தியான டிப் அனாலிசிஸ் வச்சு நம்ம பண்ணலாம். உங்களுக்கு டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.